வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையான முறையில் நடத்துவது தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய சவால். சுனில் அரோரா. பிஜேபி மத்திய தேர்தல் குழு இன்று தில்லியில் கூடுகிறது. முதலாவது வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தகவல். புதிய இந்தியாவில் மக்களின் திறமைதான் முக்கியமே தவிர வம்சாவளி அல்ல. பிரதமர் நரேந்திர மோடி. பிஜேபி அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ராகுல் காந்தி பேச்சு. திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் மு.க. ஸ்டாலினுடன் சந்திப்பு. பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை இந்தியா நடத்துகிறது. விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் பணம் பரவலாக கையாளப்படுவதால் நேர்மையான மற்றும் நியாயமான முறையில் தேர்தலை நடத்துவது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சவாலாக விளங்குகிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கூறியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலை நடத்துவது குறித்து புதுதில்லியில் நேற்று பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலின் போது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையத்தின் குழுவினர் உறுதிபூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தேர்தலுக்காக செலவிடும் தொகையை கண்காணிப்பது தொடர்பாக விரிவான வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருப்பதை தலைமை தேர்தல் ஆணையர் அப்போது சுட்டிக்காட்டினார். செலவின கண்காணிப்பு நடைமுறை வலுவான முறையில் உள்ளதாகவும் குறிப்பிட்ட காலத்தில் வேட்பாளர்கள் செய்யக்கூடிய செலவு குறித்து தேர்தல் ஆணைய குழுவினர் அவ்வப்போது கண்காணிப்பாளர்கள் என்றும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையை எடுத்துரைத்தார். வரி வாரியங்களின் தலைவர்கள், சட்ட அமலாக்க நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள், மத்திய துணை ராணுவ படையின் தலைவர்கள், நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேர்தல் ஆணையத்தின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிஜேபி மத்திய தேர்தல் குழு புதுதில்லியில் இன்று கூடுகிறது. இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட இருக்கும் முதலாவது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்று பிஜேபி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிஜேபி தலைவர் அமித் ஷா தலைமையில் நடைபெறவுள்ள கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் பிஜேபியின் முதலாவது வேட்பாளர் பட்டியல் வெளியிட இருப்பதாக தெரிகிறது. முதற்கட்டமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், ஒடிசா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் அடங்கிய ஒரு சில தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதால் இந்த முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி இன்று வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் 18 வேட்பாளர்கள் கொண்ட 3வது பட்டியலை நேற்றிரவு அக்கட்சி வெளியிட்டுள்ளது. மேகாலயா முன்னாள் முதலமைச்சர் முகுல் சங்மா துரா மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அஸ்ஸாம் மாநிலத்தில் போட்டியிடும் 5 வேட்பாளர்களும் மேகாலயாவில் 2 பேரும், உத்தரப்பிரதேசம், சிக்கிம், நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு வேட்பாளரும் காங்கிரஸ் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். தெலங்கானா மாநிலத்தில் போட்டியிட உள்ள 8 பேரும் காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதிய இந்தியாவில் குறிப்பிட்ட நபரின் திறமைதான் முக்கியமே தவிர அவரது வம்சாவளி அல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் இந்த சமூகத்துக்காக உழைப்பவர்களும் திறமை வாய்ந்த மக்களும் நாட்டின் அரசியலில் பங்கேற்று உழைப்பதற்கு வாரிசு அரசியல் இனி ஒருபோதும் தடையாக இருக்காது என்று தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 130 கோடி இந்தியர்களுக்கும் அரசியல் வாய்ப்புகள் திறந்தே உள்ளன என்றும் குறிப்பிட்ட சில சக்தி வாய்ந்த குடும்பங்களுக்கானது மட்டுமல்ல என்றும் கூறியுள்ளார். வாரிசு அரசியல் குறித்து மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருந்த கருத்துக்களை பிரதமர் தமது ட்விட்டரில் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதம் என்பது இஸ்லாத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய எதிரி என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் நாடாளுமன்ற கலாச்சார குழுவினர் புதுதில்லியில் தம்மை சந்தித்த போது இதனை தெரிவித்த அமைச்சர், உலக முன்னேற்றத்திற்கும் அமைதிக்கும் மிகப்பெரிய தடையாக பயங்கரவாதம் விளங்குகிறது என்று கூறினார்.
குறிப்பிட்ட ஒரு பகுதி அல்லது நாட்டிற்கு மட்டும் பயங்கரவாதம் அச்சுறுத்தலாக திகழவில்லை என்று குறிப்பிட்ட அவர், உலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயத்திற்கு சவாலாக உருவெடுத்துள்ளது என்றார். பயங்கரவாத தீமையை முறியடிக்க ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், பயங்கரவாதத்தை ஆதரிப்போரை இந்த நாடுகள் தனிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இஸ்லாம் பெயரை பயன்படுத்தி சில அமைப்புகள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவது அவர்களுக்கான பாதுகாப்பு என்று கருதி கொண்டாலும் அது இஸ்லாம் மதத்திற்கு எதிரானது என்று அமைச்சர் நக்வி குறிப்பிட்டார். நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறை கூறியுள்ளார். ஒடிசா மாநிலத்தின் பர்கார் நகரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதில்லை என்றும், அளித்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றும் வகையில் காங்கிரஸ் செயல்படுகிறது என்றும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய வரலாறு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், அண்மையில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்ததும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். அதேபோன்ற வாக்குறுதிகளை ஒடிசா மாநில விவசாயிகளுக்கும் காங்கிரஸ் கட்சி அளிக்கிறது என்று ராகுல் காந்தி கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக ஒடிசா மாநிலத்திற்கு வந்து பிரச்சார பேரணியில் அவர் கலந்து கொண்டார். மக்களவைத் தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் 50% ஒப்புகைச் சீட்டுகளை சரிபார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் விடுத்த கோரிக்கை குறித்து பதில் அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்காக நாடு முழுவதும் சுமார் 10 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வசதியுடனான ஒப்புகைச் சீட்டு எந்திரங்களும் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த ஒப்புகைச் சீட்டு எந்திரத்தை மாதிரிக்கு ஒரு தொகுதியில் ஏதேனும் ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த விதிமுறைக்கு எதிராக 21 கட்சித் தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார், தேசிய மாநாட்டுக் கட்சியின் உமர் அப்துல்லா, ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவால், சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் டெரிக் ஒப்ரைன் உள்ளிட்ட 21 கட்சித் தலைவர்கள் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்துள்ளனர். அதில் ஒவ்வொரு தொகுதியிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் ஒப்புகைச் சீட்டை 50% சரிபார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வரும் 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. தமிழகத்தில் அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதில் என்ன பிரச்சினை என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்பை தேர்தல் ஆணையம் கடந்த 10ஆம் தேதி வெளியிட்டது. அதில் தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டப்பேரவை தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு மட்டும் மக்களவைத் தேர்தலுடன் ஏப்ரல் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் நிலுவை காரணமாக அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறாது என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலுடன் அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளின் இடைத்தேர்தலையும் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனு நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலை நடத்துவதில் என்ன பிரச்சினை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பாக இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். நியூசிலாந்தில் நேற்று மசூதிகளுக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நியூசிலாந்தின் கிரைஸ்ட் நகரில் உள்ள 2 மசூதிகளுக்குள் இஸ்லாமியர்கள் நேற்று தொழுகை நடத்திக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் மசூதிக்குள் புகுந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டார். இதில் 4 வயது குழந்தை உட்பட 49 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். 48 பேர் படுகாயம் அடைந்தனர். தாக்குதல் நடத்திய நபர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை முகநூலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்துள்ளார். மேற்கத்திய நாடுகளில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்டுள்ள மிக மோசமான தாக்குதலாக இது கருதப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த நபர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த வலதுசாரி பயங்கரவாதி என்று அந்நாட்டு பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் நியூசிலாந்தின் கருப்பு தினங்களில் ஒன்று என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார்.
மசூதிகளுக்குள் துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருந்த போது தொழுகை நடத்துவதற்காக வந்து கொண்டிருந்த வங்கதேச கிரிக்கெட் அணியினர் சம்பவத்தை அறிந்து உடனடியாக விடுதிக்குள் திரும்பிச் சென்றதால் உயிர் தப்பினார்கள். இந்த கொடூர தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தாக்குதலுக்கு தாம் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துக் கொள்வதாகவும் நியூசிலாந்து மக்களுக்கு அமெரிக்கா அனைத்து வகையிலும் துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல் குறித்து ஆழ்ந்த அதிர்ச்சியையும் வேதனையும் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதத்திற்கும் வன்முறைக்கும் ஆதரவாக இருப்பவர்களுக்கு இந்தியாவின் சார்பில் கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதனிடையே துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதியை நியூசிலாந்து போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இனி வருவது தேர்தல் செய்திகள். தேர்தல் தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு தொலைபேசி எண் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு, மாநில செயலாளர் ரா முத்தரசன் ஆகியோர் திருவாரூரில் நேற்று வெளியிட்டனர். அதன்படி திருப்பூர் தொகுதியில் சுப்ராயனும், நாகப்பட்டினம் தொகுதியில் எம் செல்வராஜும் போட்டியிடுகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நேற்று அறிவித்தார். கோவையில் பி ஆர் நடராஜன், மதுரையில் சு வெங்கடேசன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் ராமநாதபுரம் தொகுதியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக கே.வே. நவாஸ் கனி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் ஏணி சின்னத்தில் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் அறிவித்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை வேட்பாளர் பி ஆர் நடராஜன், மதுரை வேட்பாளர் சு வெங்கடேசன் ஆகியோர் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், மூத்த தலைவர் ரங்கராஜன் ஆகியோருடன் மு க ஸ்டாலினை சந்தித்தனர். இதேபோல இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் கே நவாஸ் கனி மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அந்த கட்சியின் மாநில தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னதாக நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் விவரங்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். அதன்படி சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் திமுகவே களமிறங்குகிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. சென்னையில் 3 தொகுதிகள் தவிர ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், நீலகிரி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 20 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி ஆகிய 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோவை மற்றும் மதுரையில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினத்திலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதிகளிலும் களமிறங்குகின்றன. மதிமுக ஈரோடு தொகுதியிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதியிலும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தொகுதியிலும், இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சென்னையில் பங்கேற்ற மாணவியருடனான கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தியது குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் தமிழகம் வந்த ராகுல் காந்தி சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவியருடன் கலந்துரையாடினார். அப்போது அவர் மாணவியின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த அந்த கல்லூரி எவ்வாறு அனுமதி வழங்கியது என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு கல்லூரி கல்வித்துறை இயக்குநர் ஆர் சாருமதி அத்துறையின் மண்டல இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த நிகழ்ச்சி குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் கண்காணிப்பு நிலைக்குழு மற்றும் பறக்கும் படையினரால் மொத்தம் 4,14,69,380 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 11 மற்றும் 14ஆம் தேதிகளில் மட்டும் பறக்கும் படையினரால் 1,81,20,270 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கண்காணிப்பு நிலைக்குழுவினரால் இந்த 2 நாட்களில் மட்டும்
2,33,49,110 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வர இருக்கும் பாராளுமன்ற தேர்தலையொட்டி பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆட்சியர் ப. பொன்னையா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உரிய ஆவணங்களுடன் பணம் மற்றும் பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று வியாபாரி மற்றும் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அருண் அறிவுறுத்தியுள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று வருமான வரித்துறை அதிகாரிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற கருத்தரங்கு நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு செல்பவர்கள் உரிய ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். உரிய ஆவணங்களை காண்பித்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பொருட்களை உரியவர்கள் பெற்றுச் செல்லலாம் என்றும் அவர் மேலும் கூறினார். அடுத்ததாக சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நல்லெண்ண பயணமாக மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடங்கிய 7 பேர் கொண்ட குழு ஒன்று ஜப்பான் செல்கிறது. ஜப்பான் நாடாளுமன்ற மேலவைத் தலைவரின் அழைப்பை ஏற்று இந்த குழு இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி வரை ஜப்பானில் தங்கியிருக்கும் இக்குழுவுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவான்ஷ் தலைமை தாங்குகிறார். இந்த பயணத்தின் போது இக்குழுவினர் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேவையும் மற்றும் ஜப்பான் நாடாளுமன்ற பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசுகின்றனர். இருதரப்பு நாடாளுமன்ற நல்லுறவு குறித்து இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசை 4 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்த்குமார், சபரிராஜன் ஆகியோர் அடங்கிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் நேற்று திருநாவுக்கரசை சிபிசிஐடி போலீசார் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன் காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தினார்கள். திருநாவுக்கரசை 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். நிரந்தர முகவரி குறிப்பிட்டுள்ள விண்ணப்பங்களுக்கு மட்டுமே ஓட்டுநர் உரிமம் வழங்க வேண்டும் என்று தமிழக போக்குவரத்து துறையின் உத்தரவுக்கு எதிரான மனுவிற்கு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. கடந்த மாதம் தமிழக போக்குவரத்து ஆணையரால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் நிரந்தர முகவரி அல்லாத பிற ஆவணங்களை வைத்து விண்ணப்பிக்கப்படும் ஓட்டுநர் உரிமங்களுக்கு அனுமதி தரப்பட மாட்டாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மோட்டார் வாகன சட்டத்திற்கு எதிரான இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பிற மாநிலங்களில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் மூலமாக அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக வாதிட்டதை தொடர்ந்து இன்னும் 2 வாரங்களுக்குள் மத்திய மாநில அரசுகள் இதுகுறித்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் 49 கோவில்கள் தொடர்பான ஆவணங்கள் குறித்த வழக்கில் அம்மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிவல பாதையில் இருந்த பக்த மார்க்கண்டேய கோவில் இடிக்கப்பட்டது தொடர்பான வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் அதுகுறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. நேற்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறி வழக்கை அடுத்த வாரத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அனுமதி இல்லாமல் விவசாய நிலங்கள் உள்ள பகுதிகளில் செயல்படும் 110 டாஸ்மாக் கடைகளை உடனே மூட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் டாஸ்மாக் கடை உள்ள இடத்துக்கு அருகே விவசாயம் நடைபெறுவதால் கடையை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதிகள் எஸ். மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு அனுமதி இல்லாமல் விவசாய நிலம் உள்ள பகுதிகளில் செயல்படும் 110 டாஸ்மாக் கடைகளை உடனே மூட வேண்டும் என்றும் கடைகளை மூடியதற்கான அறிக்கையை வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருவாரூர் மாவட்டம் நடப்பூர் ஊராட்சியில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். கோமாரி நோயினால் கால்நடைகள் உயிரிழப்பதை தடுக்க திருவாரூர் மாவட்டத்திற்கு 2 லட்சம் கால்நடைகளுக்கு தேவையான தடுப்பூசி மருந்து வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவக் குழுவினர் கிராமமாக சென்று காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த தடுப்பூசி போடும் பணியை மேற்கொண்டுள்ளனர். 3 வயதுக்கு மேற்பட்ட கன்றுகள், சினை பசுக்கள், கறவை பசுக்கள் உள்ளிட்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி வழங்கி பயன்பெற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் கருட சேவை திருவிழா நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான இந்த திருக்கோவிலில் ஒரே கல்லினாலான கல்கருடன் உலக பிரசித்தி பெற்றதாகும். நேற்று இரவு கருட சேவையை முன்னிட்டு கருட பகவான் சிறப்பு மலர் அலங்காரத்துடன் எழுந்தருளினார். மூலவர் சன்னதியிலிருந்து வாகன மண்டபம் வரை எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். மெக்சிகோ எல்லையில் தடுப்பு சுவர் அமைப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த தேசிய அவசரநிலை பிரகடனத்தை அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் செனட் சபை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக செனட் சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அதிபரின் பிரகடனத்திற்கு எதிராக 59 வாக்குகளும் ஆதரவாக 41 வாக்குகளும் பதிவாகின. எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுடன் ஆளும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் அவசர நிலைக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற வரலாற்றில் அதிபரின் பிரகடனத்திற்கு எதிராக நாடாளுமன்றம் வாக்களித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். புல்வாமா தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஷ்-இ முகமது இயக்க தலைவன் மசூத் அசாரின் அனைத்து சொத்துக்களையும் முடக்கி வைக்க பிரான்ஸ் அரசு முடிவு செய்துள்ளது. பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிடுவதில் பிரான்ஸ் எப்போதும் இந்தியாவுக்கு உறுதுணையாக செயல்படும் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கான ஐரோப்பிய யூனியன் பட்டியலில் மசூத் அசாரின் பெயரை சேர்ப்பது குறித்து ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஃபிஃபா 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை அடுத்த ஆண்டு இந்தியா நடத்தவுள்ளது. இதனை அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் உறுதிப்படுத்தியுள்ளது. 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியா நடத்தியது. 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதே பிரிவு மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை இந்தியா நடத்த இருப்பதாக கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்த போட்டியில் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய மகளிர் கால்பந்து அணியும் பங்கேற்கும் என்று அந்த சம்மேளனம் மேலும் தெரிவித்துள்ளது. பல்வேறு நாடுகளின் அணிகளும் இந்த போட்டியில் பங்கேற்று விளையாட உள்ளன. ஹாங்காங்கில் நடைபெறும் ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டிகளில் நேற்று இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளது. 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் இந்தியாவின் பிலிப் மகேஸ்வரன் 12.86 வினாடிகளில் கடந்து முதலாவது தங்கத்தை பெற்றார். சுத்தியல் வீச்சு போட்டியில் இந்தியாவின் விவின் குமார் 2வது தங்கத்தை பெற்றார். தங்கப்பதக்கம் தவிர்த்து மேலும் 3 பதக்கங்களையும் இந்தியா பெற்றுள்ளது. பெண்கள் சுத்தியல் வீச்சு பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கமும் போல்வாட் பிரிவில் தீபக் யாதவ் வெண்கலப் பதக்கமும் பெற்றனர். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் அஜய் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் நடைபெறும் சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத், சுபாங் தே ஆகியோர் ஆடவர் பிரிவில் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரியா முகர்ஜி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சாய் பிரணீத் சமீர் வர்மாவை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றார். காலிறுதியில் இவர் பிரான்ஸ் நாட்டின் கார்வி ஐயை எதிர்கொள்கிறார். சுபாங்கர் தே இந்தோனேஷியாவின் ஜோனாதன் கிறிஸ்டியை வீழ்த்தினார். இவர் சீனாவின் சென் வாங்கை காலிறுதிப் போட்டியில் எதிர்கொள்கிறார். மகளிர் போட்டியை பொறுத்தவரை ரியா முகர்ஜி அவரை எதிர்த்து போட்டியிட்ட மிச்சல் லீ காயம் காரணமாக போட்டியிலிருந்து வெளியேறியதால் ரியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காலிறுதி சுற்றில் இவர் சீனாவின் சென்னுடன் மோதுகிறார். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், கரூர் மற்றும் திண்டுக்கல்லில் சராசரி வெப்பநிலையை விட
2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. இனி உலகின் பல்வேறு நகரில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பை பார்க்கலாம். பெர்லின் நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் புதிய வரவாக வந்துள்ள போலார் கரடிக்குட்டி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தி வருகிறது. முதன்முறையாக தனது குட்டியை குகைக்குள் இருந்து வெளியே அழைத்து வந்த தாய் போலார் கரடி அதற்கு நீச்சல் பயிற்சி அளித்த காட்சியை ஏராளமானோர் படம் பிடித்தனர். டோஞ்சா என்று பெயருடைய அந்த போலார் கரடிக்கு கடந்த டிசம்பர் மாதம் இந்த அழகிய குட்டி பிறந்தது. இதற்கு முன்பு டோஞ்சாவுக்கு பிறந்த 2 குட்டிகள் இறந்து போனதால் இந்த புதிய குட்டிக்கு உயிரியல் பூங்கா ஊழியர்கள் அதிக அக்கறை காட்டி பராமரித்து வருகின்றனர். அந்த குட்டி போலார் கரடி செய்யும் சேட்டைகளை ஏராளமானோர் கண்டு களித்தனர். இங்கிலாந்தின் சிஸ்டர் வனவிலங்கு சரணாலயத்தில் அரிய வகை ஒட்டகச்சிவிங்கி குட்டி ஒன்றை ஈன்றுள்ளது. ரோத்சைல்ட் என்ற இனத்தை சேர்ந்த 12 வயதான இந்த ஒட்டகச்சிவிங்கி ஈன்றுள்ள இந்த குட்டியின் உயரம் 1.82 மீட்டர். அண்மை காலங்களாக இந்த வகை ஒட்டகச்சிவிங்கிகள் சுமார் 90% குறைந்து வருகின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும் இந்த வகை ஒட்டகச்சிவிங்கிகள் ஓரளவு தென்படுகின்றன. இவற்றின் இனப்பெருக்கத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த அழகிய குட்டியின் வரவு பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. இனி வருவது பத்திரிகை செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 1175 பேர் கைது. தினத்தந்தி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 416 அஞ்சல் நிலையங்களில் விரைவில் LED விளக்குகள். தமிழக அஞ்சல் துறை. தினமணி. வாக்குப்பதிவு எந்திரங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் GPS கருவிகள் கட்டாயம். தேர்தல் ஆணையம். தினமலர். புதிய வழிமுறைகளோடு மார்ச் 30ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் பசுமை பட்டாசு உற்பத்தியாளர்கள் மத்திய தொழில்துறை அமைச்சக அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவு. தினகரன். பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் இல்லாமல் புதிய அரசாணை வெளியிட வேண்டும். அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தீக்கதிர். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடக்கம். தேர்வு தேதி அறிவிக்கப்பட்ட பட்டதாரிகள் கோரிக்கை. தி இந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலை நேர்மையான முறையில் நடத்துவது தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய சவால். சுனில் அரோரா. பிஜேபி மத்திய தேர்தல் குழு இன்று தில்லியில் கூடுகிறது. முதலாவது வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தகவல். புதிய இந்தியாவில் மக்களின் திறமைதான் முக்கியமே தவிர வம்சாவளி அல்ல. பிரதமர் நரேந்திர மோடி. பிஜேபி அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ராகுல் காந்தி பேச்சு.
திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் மு.க. ஸ்டாலினுடன் சந்திப்பு. பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை இந்தியா நடத்துகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம். பொங்கலோ பொங்கல் என்று பாடி கொண்டாடுவோம். 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 சூரிய மூர்த்தே நமோ स्तुते सुंदर छायाधिपते सूर्यमूर्ते नमो स्तुते सुंदर छाया